பாண்டு போடுறது 7 வருஷம் 8 வருஷத்துக்கு போடுங்க. ஆனா நான் எவ்ரி 6 மாசத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டுவியும் குறைப்பேன் மார்க்கெட்டை பொறுத்து. இப்போ இதே ஃப்ளோட்டிங் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் பல ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸுக்கெல்லாம் வந்து அங்கேயுமே வந்து இன்னும் அப்பப்போ மாறுபடும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே, சிறுசேமிப்பு திட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த செல்வ மகள் திட்டம் இது எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட வேரியபிள்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன நம்ம ஒரு இன்டைரக்டாக மறைமுகமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குறைப்பாங்க. குறைச்சாங்கன்னா கூட மார்க்கெட் ரேட்டை விட பேங்க்ல கிடைக்கிற எஃப்டி ரேட்டை விடவெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ வெளியில பேங்க்ல 6.5 கொடுக்கல, இவங்க 7.7 கொடுப்பாங்க. 8.05 ஒரு 0.2 குறைப்பாங்க. லைக் ரொம்ப டிஃபரன்ஸ் வாஸ்டா இருக்காது. ரொம்ப கம்மியாவும் இருக்காது, ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்காது. ஏன்னா அரசாங்கம், மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், சாதாரண மக்களுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இன்டைரக்டா பொலிட்டிக்கல்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு வந்து அதுதான் ஒரு அடைக்கலமா இருக்கு. நிறைய பேர் கவலைப்படுறாங்க, நான் சீனியர் சிட்டிசன் ஆயிடுச்சு, நான் எதை நம்பி உயிர் வாழ்றது, நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிடுறீங்க, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன, எங்களுக்கு பாதுகாப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த பாதுகாப்புன்னு கேட்கறதுக்காக தான் இது மாதிரி திட்டங்களை வச்சிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு, ஆர்பிஐ பாண்ட்ஸு, இதுல எல்லாம் வந்து நீங்க தாராளமாக எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கங்க, ஒரு தைரியத்தோட பண்ணிக்கங்க, தன்னம்பிக்கையோட பண்ணிக்கங்க, நாங்கள் திருப்பி கவர்மெண்ட்டுங்கிறதுனால பணம் வந்துரும்னு சொல்லிட்டு